ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரோக மூமெண்ட்டாக பார்க்க போகிறோம். வாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க தான் டாஸ்க் கொடுத்துருக்காங்க, ஒரு ட்ரோக மூமெண்ட் போட சொல்லி. சரி, போட்டுடலாம். இந்த மாதிரி நிறைய டாஸ்க் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக செய்வேன். கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டாரான்னு பார்ப்போம். ஏன்னா இது கிட்ட 10 கிளிப் மேலே எடுத்தேன் இந்த வீடியோவில். நிறைய வீடியோ எடுத்து வச்சேன், ஆனால் அது நல்லா ஃப்ரெண்டே ஆகலை. அதுக்கப்புறமா இந்த வீடியோ நல்லா வந்துச்சு, அதனால் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். டெசர்ட் ஹில்லு, ஓகே. அடிக்க மாட்டோம், பஸ்ஸு போய் ஃப்ரெண்டாரானான்னு பார்ப்போம். அவன் ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணலாம், பார்த்தீங்களா? ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணலாம். இப்போ போவோம் டெசர்ட் ஹில்லில். ஃபஸ்ட்டு போய் ஒரு தடவை ஃப்ரெண்டாகி பார்ப்போம், ஃப்ரெண்ட் ஆகிறானான்னு பார்ப்போம். இந்தா ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணுறான், பார்த்தீங்களா? இந்தா சரி, ஒரு தடவை போய் செத்துடலாம், அப்போ தான் அவனுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வரும். சரி, ஓகே. இப்போது நம்ம ஸ்மோக் பம் போட்டு இந்த ஜோன் வரப்பையில் நம்ம செத்துடணும். ஏடியா, நல்ல ஐடியா இல்லை? செத்துடலாம். இப்போ அவன் வெளியில் நின்றுட்டு இருப்பான், கண்டிப்பாக நிற்பான். நம்ம கண்டிப்பாக சாவோம். பாருங்கள், ஜோன் வந்துடுச்சு, செத்துடுவோம். அவன் இப்போ ஃப்ரெண்டு ஆவான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஆமாம், கரெக்ட். ஹீரோயிக் பிளேயரு, நானே ஹீரோயிக் தான். சரி, செகண்ட் மேட்ச்சும் ஒரு தடவை சாவோம், அப்போ தான் நம்பிக்கை வரும். தேர்டு மேட்ச் ட்ரோக மூவ்மெண்ட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கலாம். இப்போ போய் செத்துருவோம். அதே மாதிரி ஃப்ரெண்டு அவன் ஃபஸ்ட்டு தேடலாம். அவன் என்ன சுடுறான்? நம்மளும் இல்லை, அவன் சும்மா காற்றுல சுற்றிட்டு கிடக்குறான். சரி, அவனை ஃபஸ்ட் தேடுவான், வருவான். ஒரு தடவை ஃப்ரெண்டாகி போய் செத்துடலாமா? சரி, நம்ம க்ளோவால் போட்டுட்டு ஃப்ரெண்டாகலாம். வரோம், அந்த வந்துட்டான். பாய். இல்லைங்க, வெளியில் போட்டோம், இப்போ செத்துடலாம். அடுத்த மேட்ச் சாகலாம். அவனை சாகடிக்கலாம். அப்போ அடுத்த மேட்ச் ட்ரோகம், ஓகேவா? இது ஷார்ட்ஸாகவும் வரும்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸாகவும் வரணும், இப்படியும் வரணும். ஃபுல் வீடியோ இது, ஷார்ட்ஸ் வேணால் போடுறேன், ஓகேவா? இப்போ என்னமோ பண்ணுறான், ஸ்மோக் பம் போடுறான். இப்போ நம்ம செத்துட்டோம். நெக்ஸ்ட்டு தான் ட்ரோகம். ப்ரோ, நீங்கள் கேட்ட ட்ரோகம் மூமெண்ட் போட போகிறேன் நெக்ஸ்ட்டு. ப்ரோ, மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன், இந்த ப்ரோக்கு மட்டும் இல்லை. சரி, அவ்வளோதான், செத்தான். இப்போ ட்ரோகம் அது மட்டும் போட்டுட்டு வந்துடலாம். வாங்க. இங்கே அவனை காணுமே. என்ன ஐட்டங்களா? ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட் ஆகிடலாம். ஆகிட்டோம், கன் எடுத்துடலாம். அப்போ தான் போய் போட்டு தள்ளுறதுக்கு வசதியாக இருக்கும். அவனை ஃபஸ்ட்டு உள்ளே வர வச்சு போட்டு தள்ளுவோம். க்ளோவால் போடுவோம், அவன் உள்ளே வருவான். வரப்பில் டக்கு லாக் பண்ணணும். லாக் பண்ணிவிட்டு ஸ்மோக் பம் ஒரு தடவை அவன் சந்தேகம் வராமல் இருக்குது, ஸ்மோக் பம் போட்டுடலாம். அவன் கண்டிப்பாக மெடிக்க சுற்றுவான், ஏன்னா அவன் தான் ஜெயிக்கணும்னு ஆசை. போடு. சரி, ஒரு தடவை சப்ஸ்கிரைபர் சொன்ன ட்ரோகம் பண்ணியாச்சு, ஓகேவா ப்ரோ? ட்ரோகம் பண்ண சொன்னீங்க, பண்ணிட்டேன். இப்போது என்ன பண்ண போகிறோன்னா ஆஃப்லைன் ப்ராங்க். ஏன்னா ஃபுல் வீடியோ கண்டென்ட் வேணும்ல, ஆஃப்லைன் ப்ராங்க் பண்ணி பார்ப்போம். பையன் பின்னாடி வரான் பாருங்க, எட்டி நிற்பான். மண்டல போடு, தகிட ட்ரோகம். சரி, நெக்ஸ்ட் மேட்ச்சு. இதில் ஆஃப்லைன் மாதிரி நிற்கலாம், அவன் கண்டிப்பாக சுடுவான். பரவாயில்ல, அடுத்த மேட்ச் பார்த்துக்கலாம். அவனுக்கு ஒரு பாயிண்ட் விட்டு கொடுப்போம். ஓகே, விட்டு கொடுப்போம். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக்கு, ஷேரு எல்லாம் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் மேலும் நான் வீடியோ போடுறதுக்கு என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எதுக்கு இப்போலாம் ரொம்ப வீடியோ போடுறேன்னா, அந்த 2 ஷார்ட்ஸ் வீடியோ போட்டோன்னு, அது வேணால் லிங்க் வேணால் கொடுக்குறேன். அந்த 2 ஷார்ட்ஸுக்கு அவ்வளோ வியூஸ் போச்சு. அந்த ஷார்ட்ஸுக்குனால தான் இந்த வீடியோ இத்தனை போடுறேன். கண்டென்ட்டு நல்லா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரி, இப்போ நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க இருப்பாங்க. நான் சின்ன யூடியூப் சேனல் தான், இன்னும் பெருசுலாம் இல்லை, நீங்கள் ஆக்கிறதுல தான் இருக்குது. ஆனால் மற்றவங்க யூடியூப் சேனல்லேருந்து நான் கற்றுக்கிட்டது என்னென்னா, டெய்லி வீடியோ போடணும். ஆனால் அது எப்போயாச்சும் நான் செய்கிறேன். அதே மாதிரி கண்டென்ட்டு நல்லா இருக்கணும், அப்போ தான் ரீச் ஆகும், ஓகேவா? ஒரு ஹெச்பி எத்தனை 5 ஹெச்பியில் சாரி 1 ஹெச்பியில் அடித்தேன். பா சாமி, 1 ஹெச்பியில் அடித்தேன்.
இல்லாட்டி செத்துருப்பேன். நல்ல வேலை ஹெட்ஷாட் அடித்தேன். யூஎம்பி பாஸ், நம்ம P90 நம்ம எடுத்தாலே வெடிகுண்டு தான். P90 எடுத்தாலே P90னா என் உயிர். நீங்கள் வேணால் என் ஐடியை வேணால் சர்ச் பண்ணி பாருங்கள், P90 வரும். அதில் வந்து வெப்பன்ஸ்குள்ளே பண்ணிங்கன்னா P90 வரும், கண்டிப்பாக வரும். ஓகே, இப்போ வருவோம். ஸ்கெட்சை போட்டு வருவோம். பாருங்கள், அழுத்திட்டான். டக்குன்னு ஒரு க்ளோவால் போட்டேன். நானும் க்ளோவால் போட்டேன். அப்படியே லெஃப்ட் எடுக்கிறார், அப்படியே அழுத்துறோம். ஹெட்ஷாட், சூப்பர். இப்போ ஒரு அமௌண்ட்டு. இந்த மோட் தான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அதான் போடுவேன். என்னோடய கலெக்ஷன் பார்க்கணுன்னா ஒரு வீடியோ இருக்குது, எங்கள் சேனலில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், கலெக்ஷன் வரும். சரி நம்ம ஜெயிக்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய வந்து டாஸ்க் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா முக்கியமாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நான் கண்டிப்பாக ப்ராமிஸாக செய்வேன், ஓகேவா? இப்போ வந்து எனிமி யாராக அழுத்துன்னு அழுத்த போகிறோம், ஹெட்ஷாட் அடிக்க போகிறோம், ஓகேவா? இப்போ அடிச்சிருவோம். எப்படி இருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கேன். முக்கியமாக மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்ச டாஸ்க்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ முடிய போகுது, ஸ்மோக் பாம்லாம் போட்டேன். கமெண்ட் செக்ஷனில் வந்து டாஸ்க்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க. see you, பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.